அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 239வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமான திருவோணகாந்தன்தளி என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இந்த திருவோணகாந்தன்தளியும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கின்றது. இங்கிருக்கும் இறைவனின் பெயர் 3 லிங்கங்களாக இருக்கின்றார். முதலாவதாக ஓணேஸ்வரர், இரண்டாவதாக காந்தேஸ்வரர், மூன்றாவதாக சலந்தேஸ்வரர். இறைவியின் பெயர் காமாட்சி. இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கே உள்ள சர்வதீர்த்தத்திற்கு வடமேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சுப்பேட்டை என்ற பகுதியில் உள்ள மின் துணை நிலையத்திற்கு எதிரில் கோவில் இருக்கின்றது. சாலையோரத்திலேயே கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன், காந்தன் என்னும் இருவர் வழிபட்ட ஸ்தலம் இது. அதனால்தான் ஓணகாந்தன்தளி என பெயர் பெற்றது. இவ்விருவரும் வழிபட்ட ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர் ஆகிய 2 சிவலிங்க திருமேனிகளும் கோவிலில் அடுத்தடுத்து தனி சன்னதிகளாக இருக்கின்றன. சலந்திரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலந்தேஸ்வரர் சிவலிங்க திருமேனியும் தனியாக அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலுக்கு வெளியே இருந்த சலந்திரன் வழிபட்ட சிவலிங்க திருமேனியை எடுத்து வந்து இங்கு தனி கோயிலாக ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதுவே சலந்திரேசம் என அழைக்கப்படுகின்றது. இது பிற்கால பிரதிஷ்டையாகும். இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமை திறம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம் பாடி பொன் பெற்றார் என்பது வரலாறு. இந்த பதிகத்தில் சுந்தரர் குறிப்பிட்டிருக்கின்ற இக்கோவில் வயிறுதாரி பிள்ளையார் சன்னதியோடு அமைந்திருக்கின்றது. மேற்படி பதிகத்தில் 5வது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும், அதை அறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மரத்து காய்களையே பொன் காய்களாக விழுமாறு உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்றார் என்பதாக இப்பகுதியில் செவிவழி செய்தியாக சொல்கின்றார்கள். இந்த கோவில் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வானாசுரன் என்ற அசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன், காந்தன் என்னும் அசுரர்கள் வழிபட்டு பேறு பெற்ற காரணத்தால் இந்த ஸ்தலம் ஓணகாந்தன்தளி என பெயர் பெற்றது. இந்த ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்துடன் அழகாக காட்சியளிக்கின்றது. ஆலயத்தினுள் 3 கருவறைகளும் 3 சிவலிங்கங்களும் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகும். கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நேரே பலிபீடமும் நந்தி மண்டபமும் இருக்கின்றன. ஓணன், காந்தன் இவ்விருவரும் வழிபட்ட ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர் ஆகிய 2 சிவலிங்க திருமேனிகளும் கோவிலில் அடுத்தடுத்து தனி சன்னதிகளாக இருக்கின்றன. முதல் சன்னதியில் ஓணேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கின்றார். மூலவரின் பின்புறம் கருவறை சுற்றில் சிவன், உமையம்மையின் திருமண கோலத்தை காணலாம். ஓணேஸ்வரர் சன்னதி அர்த்த மண்டபத்தில் சுந்தரர் மற்றும் இறைவனின் திருப்பாத தரிசனத்தை காணலாம். அடுத்து 2வது சன்னதியில் காந்தேஸ்வரர் தரிசனம் தருகின்றார். 3வது கருவறையில் சலந்திரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலந்தேஸ்வரர் சிவலிங்க திருமணி தனியே சிறு கோவிலாக இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள வயிறுதாரி பிள்ளையார் சன்னதியை சம்பந்தர் தனது பதிகத்தின் 2வது பாடலில் குறிப்பிடுகின்றார். இது தவிர மற்றொரு விநாயகரான ஓங்கார கணபதியும் காந்தேஸ்வரர் சன்னதியில் வெளியே காணப்படுகின்றார். இவரின் சிலையில் பக்தியுடன் காது வைத்து கேட்டால் ஓம் என்ற ஒலி மெல்லிய அளவில் கேட்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் இருக்க வலது காலை முயலகன் மீது வைத்தபடி காட்சி தருகின்றார். முருகர் தனது மயில் வாகனத்தில் அமர்ந்தபடி தனது 2 தேவியர் வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தருகின்றார். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே பிரதான அம்பாளாக வீட்டிருப்பதால் இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவன் ஆலயங்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. திருவோணகாந்தன்தளி ஆலயத்திலும் அம்பாள் சன்னதி தனியாக இல்லை. கோவிலுக்கு வெளியே தான்தோன்றி தீர்த்தம் இருக்கின்றது. வன்னி மரமும் புளிய மரமும் இத்தலத்தின் தலவிருட்சங்களாகும்.
சுந்தரர் பாடிய இந்த ஸ்தலத்திற்கான பதிகம் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.